அதாவது மொத்தம் வைணவ ஸ்தலம் 108. அதில் இந்த ஸ்தலம் 51. அதில் 8 ஸ்தலம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் சுயவித்தம் சொல்லி தானாக வந்தது. அதாவது யாருமே செய்யாமல் ஏதோ ஒரு காலத்தில் இது பண்ணியிருக்கலாம். அதில் 8. அந்த 8ல் 4 தெற்க, 4 வடக்க. பத்ரியாசிரமம், சாலிகிராமம், புஷ்கரம், நயம்சாரண்யம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், தோத்தாத்ரி என்ற நாங்குநேரி, ஸ்ரீமுஷ்ணம். 8லையுமே ஸ்ரீமுஷ்ணம் திவ்ய தேசமா? ஸ்ரீமுஷ்ணம் திவ்ய தேசத்தில் வராது, 108ல் வராது. அதான் கேட்குறேன். இதில் வரும், சுயம்புத்தத்தில் வரும், 8ல் வரும். அதனால் அது அபிமான சேத்திரம் தான். அந்த அதில் 8லையும் இதுதான் பூலோக வைகுண்டம்னு பேர். இதெல்லாம் வான்மாமலை தீயருடைய கருவம். அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப 12 மாதமும் இங்கே உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா மாதமும். இப்போ இந்த மாதம் ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம் இன்னிலேருந்து ஆரம்பம், ரொம்ப விசேஷம். அதனால் 12 மாதமும் உற்சவமாக உள்ளதுனால தான் தீயருடைய கண்ட்ரோல் தான். இதெல்லாம் முதல்ல ஒரு பெரிய குளம், ஏரி, கேரளாவோட சேர்ந்த இடம். முதல்ல நம்பூதிரியில் தான் பூஜை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்மகிட்டே வந்திருக்கு. கேரளாவில் காதி மகாராஜாங்கிற மன்னனுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பரிகாரத்துக்காக பக்கத்தில் திருக்குறுங்குடி நம்பி கோவில், அங்கே போய் பெருமாளை சேவிக்கும் போது, கோவிலுக்கு நான் என்ன வேணாலும் கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணார். அங்கே ஏற்கனவே பூதங்கள்லாம் சேர்ந்து அந்த மூலஸ்தானத்தை மட்டும் கட்டினதாக சாப்பிட்றாரு. அதனால் என்னுடைய இடத்துல கைங்கரியம் முடிஞ்சது. தம்பி பக்கத்தில் இருக்கார், அவருக்கு போயிருந்து உங்களுடைய காரியங்களை செய்கிறேன். அப்போ இது குளமாக இருக்கு, நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறேன். அதற்கு ஒரு அடையாளமாக என்ன சொல்கிறார், ஆகாயத்தில் கருடம் சுற்றுவார், பூமியில் சின்ன எறும்பு குழி மாதிரி இருக்கும், அந்த இடத்த விலைக்குனா பெருமாள் இருக்காருங்க. அந்த இடம் தான் நீங்கள் மூலவர் சேவிக்கிறாங்க. அந்த இடம், அந்த இடத்த விளக்குறார் பெருமாள். அப்படியே தான் இருக்கார். ஏரி தான் 4 பக்கமாக புரியாது. அதான் இந்த ஊருக்கு பெயரே 4 ஏரி. அப்புறம் இந்த விளக்கிற கம்பி பெருமாளுடைய தலையில் பட்டு ரத்தம் வரும். ரத்தம் வரவும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு மூலிகையெல்லாம் சேர்ந்த செடி எடுத்து கசக்கி வைக்கிறார். இன்னும் வரும். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு பால், தயிர், தைலம் எல்லாம் அபிஷேகம் நடக்கும். காலையில் 8 மணிக்கு வந்தால் பார்க்கலாம். அந்த தைலாபிஷேகம் பண்ணுறது ஒரு தொட்டியில் விடும். தொட்டியிலேருந்து கணத்தில் விடும். கணத்துலேருந்து பிரசாதமாக கொடுக்கணும். வேணுங்கிறவா வாங்கிக்கலாம். இந்த தைலத்துக்கு பேரே சர்வரோக நிவாரணின்னு பேர். குழந்தை இல்லை, கல்யாணம் ஆனது, வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் மனசில் பிரார்த்தனை பண்ணி இந்த தைலத்தை உபயோகப்படுத்தினா பெருமாளுடைய தாயாருடைய அனுகிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக நமக்கு பலம் கிடைக்குன்னு சொல்லி சம்பிரதாயம். அந்த தைலத்தை மட்டும் நம்ம அதை வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது, பாதத்தில் போட்டு மிதிக்கக்கூடாது. தைலம் தான் இங்கே ரொம்ப பிரதானம். நீங்கள் எதுக்காக வானுமாமலையேன்னு பெயர் வந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் ஒரு 10 பாசுரம், அதாவது திருவாய்மொழியில் 5ஆம் பத்தில் 7ஆம் ஒரு 10 பாட்டு. ஏனமாய் நிலங்கேண்ட என் அப்பனே கண்ணா என்றும் என்னை ஆளுடைய வானநாயகனே அணிமாணி கற்றுவது தேனமாம் பொழில்சூழ் தன் ஸ்ரீவர மங்கலத்தவர் கைதளவுரை வானுமா மலையே அடியேன் தொழ வந்ததுன்னு சொல்லி சரணாகதி. அதனால தான் இங்கே சடாரியில் நம்மாழ்வார் இருக்கார். அதை எப்போ எடுக்க மாட்டோம் சொல்லி கோவிச்சுட்டேன்னா, யார் வந்தாலும் ஒரு ஜீயர் சுவாமிகள் யாரையா வந்தால் எங்கள் சுவாமியை அனுமதித்தால் நாங்கள் அவளுக்கு அதுக்கு ஏதோ ஒரு இது உண்டு, மரியாதை உண்டு. அதை அவங்க செய்யணும். நாங்களும் அதுக்கு இங்கே அப்படி செய்வோம். வேறு வழக்கத்துக்கு மாறாக எதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை. இங்கே கோவில் விமானம் நந்தவர்த்தன விமானம், தீர்த்தம் சேற்று தாமரை தீர்த்தம். ரொம்ப 4 ஏரி, 4 ஏரியில் 4 ஏரி. வானுமாமலை, வானுமாமலை பெருமாள் கோவில். தோத்தாத்திரிங்கிறது சான்ஸ்கிரிட்டில், தமிழில் வானுமாமலை. இங்கே தைலாபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம். எதுவும் வீட்டில் எந்த குறைபாடு இருந்தாலும் பெருமாளுக்கு தைலக்காப்பு பண்ணுறேன், அல்லது புடவை வாங்கி சாப்பிட்றேன், வஸ்திரம் சேர்த்து சாப்பிட்றேன், அந்த காரியம் நல்லபடியாக பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தில் நடக்கும். ரொம்ப விசேஷம். இல்லை எதுவும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம்.
தைல பாட்டில் வேணுங்கிறவா 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ. தைலத்துக்கு பாலுக்கு தயிருக்கு எதுக்கும் திருமஞ்சனத்துக்கு ஏதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். அது நம்முடைய இஷ்டம்.